இடத்துல தமிழ்நாட்டுல எத்தனை விதமான போராட்டங்கள் நடந்திருக்கு, சில போராட்டங்கள் எதற்காக நடந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன பதிவு தான் இது. சுகாதார பணியாளர்கள் போராட்டம். சுகாதார பணியாளர்கள்னா நர்ஸ் அவங்க போராடிட்டு இருக்காங்க. நர்ஸ் அவங்க ஏன் போராடுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான வேலையை கட்டாயமாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இரண்டாம் தர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இரண்டாம் தர ஆசிரியர்கள் ஏன் போராடுறாங்க? அவங்களுக்கு தேவையான சம்பளம் வழங்கல ஒண்ணு. ரெண்டாவது, கவர்மெண்ட் அறிவிச்ச எதையுமே, ஆசிரியர்கள் அறிவிச்ச எதையுமே சரியாகல. அவங்க மேனிபெஸ்டோல சொன்னதை செய்யல. அதுக்காகவும் இரண்டாம் தர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ரெகுலரா போராடிட்டே இருக்காங்க. இப்போ 2 நாட்கள் முன்பு கூட அவங்களை கைது பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஏன் போராடிட்டு இருக்காங்க? ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அவங்க போராடுறதுக்கு காரணம் அவங்க பணியை நிரந்தரம் செய்யணும், தனியாக அது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை அந்த போராட்டங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பதில் இன்னமும் அரசாங்கத்திலிருந்து சரியான ப்ராப்பரான பதில் வராதனால போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. மற்ற நிறைய போராட்டங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் அங்கங்க நடந்துட்டே இருக்குது. இப்போ பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தது, வக்ஃபு எதிர்த்து போராட்டம் நடந்தது, எதிரான போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. சாதிய கொடுமைகளுக்கு எதிரான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு எதிரான போராட்டங்கள் நடக்குது. அப்பப்ப நிறைய போராட்டங்கள் 2025 நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு நம்ம சொன்னதுக்கு எதுக்குமே ப்ராப்பரான பதில் இல்ல, சொல்யூஷனும் நம்ம என்னன்னு இதுவரை சொல்லல. இதெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்கள் 2025 நடந்தது. 2026 இந்த போராட்டங்கள்லாம் தீர்வு கிடைக்குமான்னு பாக்கலாம்.